வணக்கம் மக்களே, இன்றைக்கி நவம்பர் 6 ராயல் என்ஃபீல்டோட மீட்டியார் லான்ச் இன்றைக்கி. சரி போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது பைக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். 11:30க்கு லான்ச் டைம், இப்போவே 11:30. ஸோ நான் அம்பத்தூரில் இருக்க டினோ மோட்டார் சைக்கிள்ஸ் ராயல் என்ஃபீல்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டு எதுவாக இருந்தாலுமே டினோ மோட்டர்ஸை தான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். மச் அவைட்டட் பைக். ரொம்ப இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இந்த மாதம் வந்துடும் அப்படின்ற ஒரு இதுலேயே போயிட்டு இருந்த ஒரு பைக்கு. மிக்ஸ்ட் அண்ட் பயாஸ்டு ரிவ்யூஸ் நிறைய வந்தது பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக. நிறைய லீக்டு ஃபோட்டோஸ் வந்தது. ஸோ ராயல் என்ஃபீல்டு என்தூசியாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அந்த பைக் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ தண்டர்பர்டை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு ஸோ மீட்டியாரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ தண்டர்பர்டோட 50% டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை தண்டர்பர்ட் தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நேரில் போய் பார்ப்போம் பைக்கை. ஃபோட்டோஸில் பார்க்க ஓகே அண்ட் ஆவரேஜாக தான் இருக்குது பைக். ரியல் டைமில் எப்படி இருக்கும்னு தெரியல. சில பைக்ஸ் ரியல் டைமில் ரொம்ப மேசிவாக இருக்கும். ஸோ நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மீட்டியார் 650, 350 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 650 வரும், பட் 650ல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேசிவாக இருந்திருக்கும். அதுதான் நான் எதிர்பார்த்தது. பட் ஓகே, அஃபிஷியலாக 350 தான். சிலது நம்ம ராயல் என்ஃபீல்டில் பார்த்துட முடியாத புது ஃபீச்சர்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு எப்போவுமே பிடிச்சது இந்த க்ரூஸ் டைப் பைக்ஸ் தான். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப காமாக, என்ன ஒரு உடம்பு அழுத்திக்காமல் ஒரு ஜர்னி போனோன்னா அது க்ரூஸ் டைப் பைக்கில் தான். க்ரூஸ் டைப் சாப்பர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச பைக்ஸ் அது. ஸோ அதனால தான் நான் மெயினாக அவெஞ்சரே ப்ரிஃபர் பண்ணது. ஃபஸ்ட்டு என்னோடய பைக்காக வரும் அப்படின்றப்போ அவெஞ்சரை தான் நான் எடுத்தேன். See, I'm still holding it. Almost 11 years ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் கம்ப்ளீட் சர்வீஸ் விட்டு ப்ராப்பராக எடுத்தேன். 90% வந்து ஒரிஜினல் பார்ட்ஸோடு தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. டூ 2009 பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இன்னும் ஜெம்மாட்டம் ஓடிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் கிளாசிக் 350 அடிச்சிக்கவே முடியாதுல்ல. கிளாசிக் தான். கிளாசிக்கோட 350, 500 அது கிட்டலாம் யாருமே நெருங்கவே முடியாது.
3 வேரியண்ட் மொத்தம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹை அண்ட் வேரியண்ட்டில் 650 வேர்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிச்சுட்டு போயிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பைக் பாடியில் ஒரு சின்ன 350cc இன்ஜின் வச்சது பைக்கே என்னவோ சின்னதாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த லீக்டில் 650cc இன்ஜின் மாதிரி தான் அதில் இருந்தது, ப்ளஸ் டுவல் சைலன்சர்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த வேரியண்ட்டில் 650 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மீட்டியரில் 650 ரிலீஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி வருதுன்னா, பேஸ் வேரியண்ட்டில் 2 lakh வருது, அந்த மிட் வேரியண்ட் வந்து 2.2 lakh 5,000 வருது, அண்ட் அந்த டாப் வேரியண்ட் வந்து 2.15 lakh வருது. 350cc ப்ரைஸ் பாயிண்ட் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் 500cc இன்ஜினாவது அந்த டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்கணும் இப்போ ரிலீஸ் பண்ணதில். ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, ரிலீஸ் ஆகிடுச்சு, எதுவும் மாற்ற முடியாது. புதுசாக எதுனா வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ until then, stay safe, stay healthy, keep smiling, மகிழ்ந்திருங்கள்.